இதே கட்சிகள் தான் 1950 முதல் 1992 வரை ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்காத போது எந்த விதமான உறுதியான போராட்டங்களையும் எந்த விதமான உறுதியான முயற்சிகளையும் எடுக்கவில்லை. ஆனால் அப்போதும் மண்டல் கமிஷன் அறிக்கை அமல்படுத்தப்பட்ட போது உயர்ஜாதி மாணவர்கள் உயர்ஜாதி மக்கள் போராடினார்கள். மீண்டும் இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட போதும் பேரளவுக்கு இங்கிருக்கும் சில கட்சிகள் இங்கிருக்கும் ஆளுகின்ற அரசாங்கம் உட்பட பெயரளவுக்கு ஒரு அறிக்கையை விட்டுவிட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்காடி விட்டு ஒன்றும் செய்யவில்லை. எங்களது கோரிக்கை எல்லாம் எங்களது வேதனை எல்லாம் ஓபிசி மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருக்கும் இவர்கள் அந்த மக்களில் குறிப்பாக இளையோரில் மாணவர்களுக்கு அவர்களது பாதுகாப்பு அவரது உயர்கல்வி கற்க அவர்கள் அமைதியான சூழ்நிலையில் படிக்க அவர்களுக்காக உச்சநீதிமன்ற அறிவுரையின் பேரில் கொண்டு வரப்பட்ட ஒரு விதிகளை வரவேற்கவும் இல்லை. அது இப்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்ட போது அதை ஆட்சேபிக்கவும் இல்லை. ஆனால் வட இந்தியாவில் உள்ள அனைத்து முன்னேறிய சமூகத்தினரும் ஒன்று சேர்ந்து அங்கிருக்கும் கட்சியினர் உட்பட முதல்வர் உட்பட போராடுகிறார்கள். யார் போராடினாலும் போராடாவிட்டாலும் வரவேற்றாலும் வரவேற்காவிட்டாலும் ஓபிசி சமுதாய கூட்டமைப்பு உறுதியாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஓபிசி மக்களுக்கும் அவர்களது கல்வி அவர்களது உயர் கல்வி அவர்களது அரசு வேலை வாய்ப்பு அவர்களது சமூக அந்தஸ்திற்காக நாங்கள் என்றும் அரசியல் சார்பின்றி சமர்ப்பணத்துடன் போராடுவோம் என்பதை ஊடக வாயிலாக அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்வதே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் நோக்கம். நன்றி, வணக்கம். நம்ம மயில் மார்க்கோட தரத்தை நம்மளே ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மயில் மார்க்க நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம்.